அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மருவ ஜபக்குழையின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒன்று ஒரு மதிப்பு உண்டு. அந்த மதிப்பின்படி தான் நாம் வாழ்கிறோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 22 24 முடிய. கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாக இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாக இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? எவரும் இரு தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புனக்கரிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஏனென்றால் கடவுள் இருக்கிற இடத்தில் நிறைவான செல்வங்கள் இருப்பதில்லை. எப்பொழுதும் நாம் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து கொண்டே இருப்போம் இல்லையா? சோதனைக்கு உட்பட்டு இருப்போம், நாம் சோதனையில் விழுந்து இருப்போம், நாம் இப்படி ஒவ்வொரு காரியங்களும் இருக்கும். இப்போ கண் தான் உடலுக்கு விளக்கு. அந்த கண் கெட்டு போனால் எல்லாமே போச்சு இல்லையா? ஒரு உதவியை நாம் நாட வேண்டும். அப்போ கண்கள் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடலுக்கு முழுவதும் இருளாக இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாக இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இப்போ கண்கள் தான் நம்ம உடலுக்கு இருக்குன்னா முதன்மையானதுன்னா, கண்கள் காண்கின்ற எல்லாமே நல்லவையாக இருந்தால் பரவாயில்லை இல்லையா? தீமையாக இருந்தால் அது கண்கள் கெட்டு போகிற அளவுக்கு நம்ம கண்கள் தானே அதை தேடி போகுது. கண்கள் பார்க்குது, அப்படியே அதை பார்த்த உடனே சிந்தனை இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போகுது. அதுக்கப்புறம் கால்கள் அந்த இடத்திற்கு போகுது. அப்போ எல்லாமே கண்கள் மூலமாக தான் வருது இல்லையா? அப்போது அந்த கண்கள் எதை காண வேண்டும், எதை காணக்கூடாது, காணக்கூடாததை நாம் கண்டு கொண்டாலும் கூட நம் கண்கள் இருந்ததை அப்புறப்படுத்த வேண்டும். என்னென்றால் ஒரு காலகட்டத்தில் சொல்வார், உனக்கு எது இடலாக இருக்கோ அதை வெட்டி வீசு அப்படிம்பார். இறைவார்த்தையிலே இருக்கும் இல்லையா? அப்போ அதை போல் கண்கள் காணக்கூடாதை கண்டு கொண்டால் அதில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும். அந்த இடத்திற்கு நாம் போனால்தான் நமக்கு துன்பமும் துயரங்களும் வேதனைகளும் வாதனைகளும் நிறைய இருக்கிறது இல்லையா? கண்கள் பார்த்ததினால், மூளை செயல்பட்டதால், கால்கள் அங்கு சென்றதால், அங்கு தவறுகள் நடந்ததால் அதில் எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா? அதான் இப்போ கண்கள் தான் நம் உடலுக்கு முழுமையான விளக்காக அமைகிறது. அந்த விளக்கு அணைந்து விட்டால் ஒன்றுமே இல்லை. இதை உணர்ந்தால் கண்களை நல்லதை மட்டும் காணும்படி நாம் செயல்படுத்தலாம். நம்மிடம்தான் இருக்கிறது. இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறார். ஆனால் நாமும் ஒத்துழைக்க வேண்டுமல்லவா? அதுபோல் எவரும் இரு தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனென்றால் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் வெகு தூரம். கடவுளோடு இணைந்து இருப்பவர்கள் பாருங்கள், நிறைய பேர் துன்பப்படுவாங்க. ஆமாம், அதுக்கு பயந்து போய் கடவுளோடு இணைந்து வரமாட்டாங்க. அதுதான் விண்ணுலக செல்வத்தை சேர்ப்பதற்கு முதன்மையான வழி. இவ்வுலக செல்வத்தை சேர்க்கவென்றால் ஒன்று கடவுளை விட்டுவிட வேண்டும், செல்வத்துக்கு பின்னாலேயே ஓடணும். கடவுள் வேண்டுமென்றால் இவ்வுலக செல்வத்தை விட்டுவிட வேண்டும், கடவுள் பின்னாலேயே நடக்க வேண்டும். நாம் எது வேண்டும் நமக்கு? நாம் தான் சிந்திக்க வேண்டும். செல்வமா, இறைவனா? இறைவன் வேண்டுமென்றால் அன்றாட நமக்கு தேவை எதுவோ அது போதும். அதிகம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வராது. எதை சேர்த்து எதை கொண்டு போகிறோம் என்ற சிந்தனை மட்டும்தான் இருக்கும். கண்களும் நம் உடலுக்கு முதன்மையாக இருப்பதால் கண்களும் கெட்டு போகாமல் பார்க்க வேண்டும். இது எல்லாமே நம்மிடம்தான் இருக்கிறது. சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோமா ஆண்டவரே. நாங்கள் காண்கின்ற யாவும் எல்லாமே நல்லதாகவே இருக்க வேண்டும். நீர் சொன்னீர், 6ஆம் நாள் எல்லாம் படைத்து நல்லதென்று கண்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களை நன்மையுள்ள பாத்திரமாக நீர் படைத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அதில் நாங்கள் முழுமையாக நன்மை மட்டுமே காணும்படி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, இதன் மூலமாக நாங்கள் தீமைக்கு விழாதவாறு எங்களை நீர் தற்காத்து வழிநடத்த வேண்டும். உம்மை மட்டுமே நாங்கள் நாடவும் தேடவும் நீர் இந்த அனுக்கிரகம் தர வேண்டும் என்று எங்கள் முழுமையாக உம்முடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.